ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோலி பாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களூர் போண்டா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ளஃபியாக குண்டு குண்டாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சர்லையும் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக். இதை வந்து பெரும்பாலும் மைதா மாவு யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவில் அதே மாதிரி நல்லா குண்டு குண்டாக இந்த கோலி பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் தயிர் அளக்குறோமோ அதே கப்லேயே மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்து வந்து சேர்த்துக்கணும். இப்போ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தோசை இட்லிலாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக இருக்கும் பார்த்திங்களா மாவு, அந்த மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு துருவின இஞ்சி, காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பல்லாக நறுக்கின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக பல்லாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் தான் வந்து நல்லா இந்த போண்டாவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைனா ஒரு கரண்டியோ வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வந்து அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறது நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ண யூஸ் பண்ணுற ரெடிமேட் கோதுமை மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மாவு கூட எடுத்துக்கலாம். 3 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையால் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக தோசை மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கணும். நம்ம போண்டா எடுத்து போடுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உடனே போண்டா பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை விட்டுட்டு இது கூட கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். நம்ம புளிக்க வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நம்ம சோடா உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா செட் ஆகி இருக்குது. மாவு வந்து நான் நல்லா இன்றைக்கி புளிக்க விட்டு எடுத்ததுனால இதில் வந்து நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா கையில் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வந்து மாவு விழும். நல்லா மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த போண்டா வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ஷேப்பில் போட்டாலும் சரி அது அழகாக குண்டு குண்டாக உருண்டு வந்துடும். அதுதான் இந்த போண்டாவோட ஸ்பெஷலே. அதே மாதிரி இந்த போண்டாவை நம்ம என்ன தான் திருப்பி திருப்பி போட்டாலும் திரும்பாது. அதனால் நம்ம குலாப் ஜாமுன்லாம் வந்து ஃப்ரை பண்ணும்போது கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா செவந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் வந்தது எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. மைதா மாவில் செஞ்ச மங்களூர் போண்டா வந்து நம்ம சூடாக சாப்பிட மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து ரப்பர் மாதிரி ஹார்டாயிரும். ஆனால் நம்ம இது கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமாவும் அதே மாதிரி நல்லா சாஃப்ட்னஸோட நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஈவினிங் டீ டைமில் நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட இந்த போண்டா வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.